தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ செந்தூர் பாண்டியன் காதி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதையடுத்து கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 34 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த புதிய அமைச்சரவையில் பெரும்பாலானோர் முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பேற்றவர்களாவர். இந்நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களின் துறைவாரியான ஆய்வுக் கூட்டம் அவ்வப்போது நடத்தப்பட்டு அந்த துறைகள் குறித்து முழு தகவல்களையும் முதல்வர் ஜெயலலிதா கேட்டறிந்தார். இதையடுத்து தற்போது இரண்டாவது முறையாக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து இசக்கி சுப்பையா நீக்கப்பட்டுள்ளார். செய்தித்துறை அமைச்சர் செந்தமிழனிடம் சட்டத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிய கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சராக கடையநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள் ரமணா, புத்திச்சந்திரன், கோகுல இந்திரா ஆகியோரின் துறைகளும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அமைச்சரவையுடன் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி துவங்க உள்ளது. இதில் 2011-12ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.